கரூர் ஒரு மிக துயரமான சம்பவம். அதற்கு இப்பொழுது நீதிமன்றம் ஒரு விசாரணை குழுவை அமைத்திருக்கிறார்கள். அரசாங்கமும் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி மூலமாக விசாரணை நடத்துகிறார்கள். அந்த விசாரணைக்கு பின்னர் என்னென்ன சட்ட ரீதியாக அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அந்த நடவடிக்கை எடுப்போம். அதனால எல்லா கேஸ்லயுமே அரெஸ்ட் இஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அரெஸ்ட் எப்ப பண்ணணும்னா அவர் ஒரு வெளியே இருந்தாக்க ஒன்று சாட்சியங்களை கலைத்து விடுவார், இல்லைனாக்கா சாட்சியங்களை மிரட்டி விடுவார், இல்லைன்னா அவர் இன்னும் வேற ஏதாவது பாதகம் செய்வார்ன்ற போது தான் கைது செய்யணும். இது நம்ம ஊர்ல தவறாக கருத்தை புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு தவறான கருத்து இருக்கு. ஒரு கேஸ் போட்டாலே உடனே அரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு. எல்லா கேஸுக்கும் எல்லாம் அரெஸ்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அரெஸ்ட் எப்ப பண்ணணும்? அவர் வெளியே இருந்தாருன்னா வேற யாரையாவது பாதிப்பாரு, இல்ல சாட்சியை கலைப்பாரு, இல்ல சாட்சியை மிரட்டுவாருன்னு இருந்தா தான் அரெஸ்ட் பண்ணுமே தவிர எல்லா கேஸுக்கும் எல்லாத்துலயும் உடனே அரெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது என்கொயரி நடக்கட்டும். என்கொயரி நடந்த அப்புறம் அவங்க கேஸ் போட்டு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அதை எடுக்கட்டும். அந்த மாதிரி வீடியோ பதிவு பண்றவங்க அவங்களுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல் நாலேஜ் இருந்ததுன்னா காவல்துறை மீது குற்றச்சாட்டு வைக்கும் இந்த சமூக வலைதளங்களை வைப்பவர்கள் அவர்கள் எங்க இருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா சமூக வலைதளத்துல யார் என்ன சொல்றான்னு நமக்கே தெரியாது. அவங்க இந்தியாவிலையும் இருக்கலாம், ரஷ்யால இருந்து கூட எழுதலாம். அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தால் அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு கோர்ட்டுக்கு முன்னாடி சமர்ப்பிக்கணும், இல்லைன்னா காவல்துறைக்கு முன்னாடி சமர்ப்பிக்கணும், இல்லைன்னா அந்த இப்போ என்கொயரி பண்றாங்கல்ல ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் முன்னாடி சமர்ப்பிக்கணும். வெறும் சோசியல் மீடியால மட்டும் ஏதோ ஹேஷியத்தை போடுறது சாட்சி ஆகாது. ஏஷத்துல போடுறத எவிடன்ஸ் ஆகாது. அந்த மாதிரி அவங்களுக்கு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருந்து ஸ்ட்ராங் இன்ஃபர்மேஷன் இருந்தா என்கொயரி கமிஷனுக்கு முன்னாடி சொல்லணும். சார், ராகுல் நெரிசல் திட்டமிட்ட சம்பவம் குஷ்பு சொல்லியிருக்காங்க. கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை பின்வாங்குறாரு ஏன் முதல்வர் கேள்வி. திருமதி குஷ்பு அவர்களுக்கு இது சதி என்று அவர்கள் ஃபீல் பண்ணாங்கனாக்க அதுக்கு தேவையான ஆதாரங்கள் அவரிடம் இருந்தால், ஆதாரம் இருந்தால் தானே சதின்னு சொல்ல முடியும். அந்த ஆதாரம் இருந்தால் அந்த ஆதாரத்தெல்லாம் எடுத்துட்டு கொண்டு போய் ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசனுக்கு முன்னாடியோ இல்லாட்டி ஐஜி அஸ்ரா கர்குக்கு முன்னாடியோ இல்ல நீதிமன்றத்துக்கு முன்னாடியோ சமர்ப்பிக்கணும். இது சோசியல் மீடியால ட்வீட் போடுறது மட்டும் பத்தாது. இதுக்கு அவர்களுக்கு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னாக்க அதை கொண்டு போய் இந்த கவர்மெண்ட் ஒரு கமிஷன் ஒரு என்கொயரி போட்டிருக்காங்க, கோர்ட் ஒரு என்கொயரி போட்டிருக்கு, அதுல கொண்டு போய் சப்மிட் பண்ணட்டும். இதுக்கு ரெண்டுக்கும் சப்மிட் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சாங்கன்னா கோர்ட் ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணட்டும். அதனால தட் இஸ் த ப்ராப்பர் வே. சும்மா சோசியல் மீடியால இது இவர்கள் மேல குற்றச்சாட்டு அவர்கள் மேல குற்றச்சாட்டு சொல்றதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. அந்த மாதிரி குற்றச்சாட்டு வைப்பவர்களுக்கு ஆதாரம் இருந்தால் அந்த ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் ஒரு உண்மையான சட்டத்தை மதிக்கிறவர்களாக இருந்தால் அந்த ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு அந்த கமிஷனுக்கு முன்னாடியோ அந்த என்கொயரிங் ஆபீசருக்கு முன்னாடியோ போய் சமர்ப்பிக்கணும். இல்ல யார் வேணாலும் எந்த வழக்கறிஞர் வேணாலும் அவர்களுக்காக வாதாடுவதற்கு அவங்க வச்சுக்கலாம். அது அவருடைய ஜனநாயக உரிமை. இதுல போய் என்ன இருக்கு? விமர்சனம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லையா? தெரியல, அவர் யாரை பார்த்திருக்காருல எனக்கு தெரியாது. இது ரொம்ப துயரமான சம்பவம். இதுக்கு யார் பொறுப்பு, இந்த சம்பவத்துக்கு யார் பொறுப்புன்னு பார்த்தா முதல்ல மாவட்ட ஆட்சிக்கு சில பொறுப்புகள் இருக்கும். ஏன்னா இடத்த ஒதுக்குனது மாவட்ட ஆட்சி. ஆனா அவர்கள் என்ன சொல்லுவாங்க, கேட்ட இடத்த நாங்க ஒதுக்குறோம்னுவாங்க. நீங்க கொடுக்குற எஸ்டிமேட் தான். இப்பவே நீங்க ஷாம் இந்த கூட்டத்தை கேட்கிறாருன்னா போலீஸ் பெர்மிஷன் வாங்கியிருப்பாரு. இங்க எத்தனை பேர் வருவாங்கன்னு கேட்டு சொல்லியிருப்பாரு. ஒரு 1000 பேர் வருவாங்கன்னு சொல்லியிருப்பாரு. அந்த 1000 பேருக்கு ஏத்தாப்புல தான் போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பாங்க. நம்ம எழுதி கொடுக்குற எஸ்டிமேட்டை வச்சுதான் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியும். நம்ம 2000 பேர் வரப்போறாங்கன்னு சொன்னா அதுக்கு ஏத்தாப்புல போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பாங்க. இவங்க எத்தனை பேரை எழுதி கொடுத்தாங்க, அதுக்கு ஏத்தாவது போல ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் படி போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்களான்னு தான் பார்க்கணுமே தவிர அதோட கூட்டம் அதிகமா வந்தா அது போலீஸ் காரணம் கிடையாது. அது அமைப்பாளர்கள் தான் காரணம். அதனால மாவட்ட ஆட்சிக்கும் சில ஆட்சியருக்கும் சில பங்கு உண்டு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா என்கொயரி மூலம் வரும். ஆனா அந்த கட்சிக்கும் அந்த பங்கு உண்டு. அவங்க தானே அந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க. இந்த நிகழ்ச்சியில ஒரு சம்பவத்துல இந்த இடத்துல ஒரு நெரிசல் வந்துச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு? வடசென்னை சவுந்தரராஜனும் ஷாமும் காங்கிரஸ் கட்சியும் தானே பொறுப்பு. அதனால யார் நிகழ்ச்சியை நடத்துறாங்களோ அவங்களுக்கு பொறுப்பு இருக்கணும். ஒண்ணு தெளிவா தெரிஞ்சுங்க. டிவிக்கு ஆதரவு இருக்கின்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா அவர்கள் இன்னும் ஒரு ரசிகர் மன்றமாக தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு முழுமையான அரசியல் கட்சியாக இன்னும் மாறவில்லை. அவர்களுக்கு வருகின்ற கூட்டம் ரசிகர்களாக வருகிறார்களே, ஒரு கட்சி தொண்டர்களாக வரவில்லை. ஒரு கட்சி தொண்டர்களாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அங்க ஒரு வட்ட செயலாளர் இருப்பாரு, ஒரு மாவட்ட செயலாளர் இருப்பாரு, மாநில நிர்வாகி இருப்பாங்க. அவங்க சொல்ற கட்டளைக்கு அடங்குபவர்களாக இருப்பதான் கட்சி தொண்டர்கள்.
ஆனா இதுக்கு வர்றது முழு ரசிகர் கூட்டம் ஆதரவு இருக்குன்றதை ஏத்துக்கிறேன். அதனால ஒரு முழுமையான அரசியல் கட்சியாக என்னை பொறுத்த வரைக்கும் டிவிக்கு இன்னும் மாறவில்லை. ஒரு ரசிகர் மன்றமாக தான் இருக்கிறது. அதற்கு ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர், மாவட்ட நிர்வாகி, மாநில நிர்வாகி, அப்புறம் வட்டார நிர்வாகிகள் என்று யார் இன்னும் சரியா அமைந்து அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அங்க வருபவர்கள் இன்னும் வரவில்லை. அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். எங்க இருந்து வரும்? திடீர்னு கூட்டம் ஜாஸ்தியா வந்துச்சுன்னா போலீஸ் ஆகாயத்துல இருந்தா கொண்டு வந்து இறக்குவாங்க. இருக்கிற போர்ஸ் தான் அனுப்ப முடியும். திடீர்னு ஒரு கூட்டம் நம்ம எஸ்டிமேட்டட் கூட்டத்தோட அதிகமா வந்துருச்சுன்னா இருக்கிற போலீஸ் போர்ஸ் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறத டிப்ளாய் பண்ண முடியும். திடீர்னு எங்க இருந்து என்ன ஏர்லிஃப்ட் பண்ணியா போலீஸ் வந்து அங்க கரூர்ல வந்து இறக்குவாங்க? பிராக்டிகலா பாருங்க. ஒரு இடத்துல நம்ம ஒரு எஸ்டிமேட் கொடுக்குறாங்க, அந்த கூட்டத்தை நடத்துறவங்க ஒரு எஸ்டிமேட் கொடுக்குறாங்க, அந்த எஸ்டிமேட்டுக்கு செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. அதோட ஜாஸ்தியா வந்துருச்சுன்னா ஒரு பிராக்டிகலா தான் அந்த எஸ்பியால ஒரு போலீஸ் போர்ஸ் கொடுக்க முடியும். இல்லாட்டி எங்க இருந்து அவர் போலீஸ் போர்ஸ் வந்து இறக்குவாரு? அதனால கொஞ்சம் பிராக்டிகலா பார்க்கணும். அதான் சொல்றேன், இந்த ஏசியம் எல்லாத்தையும் வச்சு ஒன்றும் ஒரு முடிவுக்கு வர முடியாது. யாருக்காவது இந்த மாதிரி கருத்து இருந்து அந்த கருத்துக்கு அவர்கள் ஆதாரம் இருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசனுக்கு முன்னாடியோ இல்லைன்னா ஐஜி அஸ்ரா கர்குக்கு முன்னாடியோ கொண்டு போய் அதை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்குமே நல்லா தெரியும், பிஜேபியோட யார் கூட்டணி வச்சாலும் அந்த கட்சி ஜெயிக்காது. அதிமுக கூட பிஜேபி கூட்டணி வச்சிருந்தாலும் அதிமுகவுக்கு இயல்பா வருகின்ற வாக்குகள் கூட வராதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அதனால வேற யாராவது அவங்க செட்டு சேர்த்துக்கணும்னு பாக்குறாங்க. அந்த எப்படி செட்டு சேர்த்துக்கிறது? இந்த மாதிரி தான் திடீர்னு 8 பேர் ஒரு குழு அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி எத்தனையோ இடத்துல நெரிசல் நடந்திருக்கு. கும்பமேளால நெரிசல் நடந்துச்சு, அதுக்கு அனுப்பல ஒரு டீம். அதே மாதிரி டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு நெரிசல் நடந்துச்சு, அதுக்கு அனுப்பல டீம். ஐபிஎல் மேட்சுக்கு அந்த வெற்றி விழால கூட பெங்களூர்ல ஒரு நெரிசல் நடந்துச்சு, அதுக்கு அனுப்பல இந்த டீம். திடீர்னு ஏன் தமிழ்நாட்டுக்கு அனுப்புறாங்க? ஏன்னா ஏற்கனவே செட் பண்ணி வச்சுட்டாங்க ஒரு ஸ்கெட்ச். இங்க யார் மேல குற்றச்சாட்ட வேணும், யார் மேல இந்த பழியை போட வேணும், இதுக்கு வச்சு ஒரு சிபிஐ என்கொயரிக்காக அழுத்தம் கொடுக்கணும். சிபிஐ மூலமாக அவர்களுடைய கூட்டணிக்கு ஒரு புதிய கட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நடத்தப்படும் நாடகமாகத்தான் இதை பார்க்கிறேனே தவிர உண்மையை வெளியே கொண்டு வருவதற்காக இந்த குழு வந்ததாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். தெரியல சார், வரலாம் சார். ட்ரம்போட கட்சி வரலாம், ஒபாமாவோட கட்சி வரலாம், பூட்டினோட கட்சி வரலாம், எத்தனையோ கட்சி வரலாம். எனக்கு எப்படி தெரியும் அவர் யார் கூட பேசிட்டு இருக்காரு? எனக்கு எப்படி தெரியும்? அவர் யார வேணா கூட்டணி சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி அவர்கள் சட்டத்துக்கு விரோதமாகவோ ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜருக்கு விரோதமாகவோ அவர்கள் மெடிக்கல் ஆபீசர்ஸ் நடந்து கொண்டார்கள் என்றால் அந்த குற்றச்சாட்டை வைக்க வேண்டிய இடம் நீதிபதிக்கு முன்பாகவும் அஸ்ரா கர்குக்கு முன்பாகவும் தான். இப்பதான் கவர்மெண்ட் ஒன்று அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, கோர்ட் ஒன்று அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. நம்ம வைக்கிற குற்றச்சாட்டெல்லாம் சோசியல் மீடியாவிலயோ பிரஸ் மூலமா வைக்கிறதா எந்த பிரயோஜனம் கிடையாது. எந்த குற்றச்சாட்டை வைக்கிறதா தான் அதுக்கு தான் ஃபோரம் கிரியேட் பண்ணியாச்சு. அந்த ஃபோரத்துக்கு முன்னாடி அந்த ஆதாரத்தோட கொண்டு போய் குற்றச்சாட்டை வைக்கணும். ஒரு நியாயமான குற்றச்சாட்டை வச்சுக்கலாம். ஏன் எல்லா இடத்துக்கும் போகலன்றது கேட்கறது நியாயம். ஆனா அதுக்கு போகலன்றதுக்காக இதுக்கு ஏன் போனீங்கன்னு கேட்கக்கூடாது. ஏன் அங்க போகலன்னு கேட்கலாம். அது ஒரு நியாயமான கேள்வியாக நான் எடுத்துக்கொள்கிறேன். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.